சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொண்டு. பில்லெல்லாம் பே பண்ணிட்டேன் ஜெசி. இனி என்ன ஆப்ரேஷன் தான். நீ ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணுறியா? டாக்டர் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி தாரா. பணத்துக்கு என்ன பண்ண? நான் தான் சொன்னேன்ல, ஆஃபீஸில் கேட்டேன்ட்டு ஆதி சார் தான் கொடுத்தாரு. ஓ இந்த காவியாவை காணும். காவியாவும் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ரொம்ப டயர்டாக இருக்குடி, நான் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில் அப்படி சொன்னான். சரி சரி, சமாளிச்சுக்கியா ஜெசி தனியா? நான் பார்த்துக்கிறேன் தாரா, நீ போயிட்டு வா. இல்லை, காலேஜுக்கெல்லாம் போயிட்டு டயர்டாக வந்திருப்ப, உனக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுதா? இல்லை இல்லை, நீ போயிட்டு வா. நான் வந்தப்புறம் நீ போய்க்குவியாம்மா? சரி தாரா. ஐயோ லேட் பண்ணிட்டோம். இவளுக்கு வேற மனசொடிஞ்சு போய் உட்காந்துருப்பாளுங்க எதுவுமே செய்யாம. அட நம்மாலு. சரி கூப்பிட்டு அவங்க அம்மாக்கு எப்படி இருக்குன்னு கேட்போம். ஓய் பொண்ணே. சார் என்னவா? இங்க நீ தானே இருக்கா? இங்க வா. எதுக்கு சார்? ஏய், போலீஸ் கூப்பிட்டா வரணும். எதுக்கு ஏன்லாம் கேட்க கூடாது. இங்க வா. சார் என்ன அது நோ பார்க்கிங் தெரியுதா இல்லையா? அங்க எதுக்கு வண்டி விட்ட? அங்க என்ன பார்வை? இல்ல சார், அது பார்க்கிங் தானே. நீங்க என்ன நோ பார்க்கிங் சொல்றீங்க? அதுவா, சும்மா சொல்லி பார்த்தேன் என்ன சொல்லுவேன்னு. சார் சரி சரி சாரி. உங்க அம்மாக்கு இப்படி இருக்கு? இப்பெல்லாம் ஓகேவா? எங்க அம்மாக்கா? எங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. எங்க அம்மாக்கு ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? நேற்று தானே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். நான் கூட வந்து விசாரிச்சுட்டு சொன்னேனே, இந்த மாதிரி அந்த இடத்துல சிசிடிவி எல்லாம் இல்லை, சுற்று வட்டாரத்துக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்குலாம் சிசிடிவி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேனே. என்ன சொல்லு, உங்கள் அம்மா தானே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க? இல்லை சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கள் அம்மா இல்லை, என் ஃப்ரெண்டோட அம்மா. என் ஃப்ரெண்டோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து நானும் அவங்க கூட தான் இருக்கேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து, இல்லை 8th நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க வீட்டில் தான் முக்கால்வாசி இருப்பேன். அவங்க அம்மா எனக்கும் அம்மா மாதிரி. அதான் நான் இருந்தேன் அந்த இடத்துல. ஓகே, உங்கள் அம்மா இல்லையா போ? எங்கள் அம்மா இல்லை, பட் அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். ஓகே ஓகே கூல். உங்கள் அம்மா மாதிரி தான். இப்போ எப்படி இருக்காங்க? யா, அவங்க ஃபைன். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல. டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறமும் ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? ஞாபகம் இருக்குமா இல்லையா? எனக்கு புரியல. இல்லைம்மா, அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. தலையில் அடிபட்டுருக்குல்ல, அதான். என்ன சார் சொல்றீங்க? இது கேட்டு அவங்க மனசொடைஞ்சு போயிடுவாங்களே. ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டா? இதுக்கே 3 lakhs ஆப்ரேஷனுக்கு மட்டும். அதுக்கே நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அமௌண்ட் ரெடி ஆச்சா இல்லையான்னு கூட தெரியல. கேட்டுட்டு இருக்கேன், கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் சொல்லிட்டு இருந்தா. கிடைச்சதான்னு கூட தெரியல சார். சரி புரியுது, நடந்தது நடந்துருச்சு, எல்லாமே விதி தானே. ஃபீல் பண்ணாதீங்க. சார் இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? இல்லை, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, ஆறுதல் சொல்லலான்னு. ஆறுதல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், தள்ளி போங்க. சரி ஓகே, நம்பர் கொடுத்தேன்ல, ஏன் எதுவுமே பண்ணலை? என்ன பண்ணணும்? கால், டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணலையே. நீங்கள் அம்மா கண்ணு முழிச்சா தானே பண்ண சொன்னீங்க. அம்மா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணாதான் அம்மா கண்ணு முழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்தேன். விசாரணைக்கு தானே கொடுத்தீங்க.
என்கிட்ட விசாரணைக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு கால் பண்ணார், நாங்கள்லாம் வந்தோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஸோ வேறு எதுவும் தெரியாது சார். விசாரணைன்னா எங்கள் அம்மா கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இது தேராது. விசாரணைனா நான் என் பர்சனல் நம்பர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சரி விடுங்க, உங்க நேம் என்ன? என் நேம் காவ்யா. உங்கள் பர்சனல் நம்பர் எதுக்கு கொடுத்தீங்க? விசாரிக்கிறதுக்கு இல்லையா? இல்லை. தென் 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 சும்மா பேசி பார்க்கலாமேன்னு கொடுத்தேன். என்னது, பேசி பழக கொடுத்தீங்களா? என்கிட்ட ஏன் பேசி பழகணும்? நானே ஒரு ஸ்டூடெண்ட். என்கிட்ட பழகிறதுனால உங்களுக்கு எந்த கேஸுக்கும் ஹெல்ப்பாக இருக்காது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசி பழகணும்? ஏய் தத்தி தத்தி, போ போய் எங்கள் அம்மாவை பாரு போ. இவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள சுபா முடியலடா சாமி. மொழி தெரியாத எவ்வளையாவது ஊற்றி கூட பேசி கரெக்ட் பண்ணிடலாமாட்டிருக்கு. இவ வேஸ்ட். சார் என்ன? இல்லை, என்கிட்ட ஏன் பேசி பழகணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. உன் விட்டன்னு வை, போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருப்பாங்க, போய் பாரு போ. டே கருவாயா. என்ன மிதி வேணுமா? இல்லை, கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அடிதான், வேற என்ன? டிங்க. என்ன மிரட்டுறீங்களா? இதே மாதிரி வேற ஏதாவது பொண்ணுக்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வெளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளோதான். என்னது? அதெல்லாம் உங்கள் காதில் விழுந்திருக்குன்னு தெரியும். நான் போகிறேன், என் ஃப்ரெண்டு தனியாக இருப்பா. ஏய் நில்லடி நில்லடி. போயிட்டாடா. வண்டி ஓட்டுறதும் புயல் மாதிரி தான், ஓடுறதும் புயல் மாதிரி தான். எதுக்கு தான் இப்படி ஓடுமோ? அழகான மான்குட்டினா அப்படிதானே ஓடும். இசைத்து இசைத்தது வளைக்கரம் தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம் தான், சிரித்த சிரிப்பு. ஹாய் தாரா, அம்மா எப்படி இருக்காங்க? ஏதாச்சும் சொன்னாங்களா டாக்டர்? இல்லை காவ்யா, இன்னும் எதுவும் சொல்லலை. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது வெளியே ஒருத்தன் பிடிச்சி வச்சுக்கிட்டான், பைத்தியக்காரன். சரி, நீ வந்துட்டு ஜெஸ்ஸி கூட இருக்கியா? நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. நீட்டிலேருந்து இதே ட்ரெஸ்ஸில் இருக்கேன். ஓகே தாரா, போயிட்டு வா. அப்புறம் அம்மாவுக்கு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அவங்ககிட்ட? இல்லை அது வந்து வேண்டாம். எதாக இருந்தாலும் டாக்டரே சொல்லிட்டோம், நம்ம சொல்லி வேணாம். இல்லை, ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க வந்தேன். பண்ணிட்டேன்டி. எங்கள் சிஇஓ கிட்ட தான் வாங்கினேன், அவர் தந்திருக்காரு. ஓகே. கேட்டோன்னே கொடுத்துட்டாங்களா? நீ நேற்று தானே ஜாயின் பண்ண? ஆதி சார் ரொம்ப நல்லவர் காவ்யா, அவர் தான் கொடுத்தாரு. ஓகே, நீ போயிட்டு வா, நானும் ஜெஸ்ஸியும் பார்த்துக்குறோம். பில்லெல்லாம் பே பண்ணிட்டேன். ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணும்போது டாக்டர் சொல்லுவாங்க, அப்போ ஃபோன் பண்ணுங்க, நான் டக்குன்னு வந்துடுறேன். நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். எதுக்கும் சரி தாரா, நான் பார்த்துக்கிறேன். நான் கால் பண்ணுறேன், நீ பார்த்து போயிட்டு வா. ஜெஸ்ஸி, ஏதாவது சாப்பிட்டியா? ஆஃப்டர்நூனும் நீ சாப்பிடல. டீலாம் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? அட்லீஸ்ட் டீயாவது குடிக்கலாம்ல? இல்லை காவ்யா, எனக்கு எதுவும் வேண்டாமா?
சொல்கிறாங்க, அதே யோசனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? புரியுதுடி, ஆனால் இங்கே பார், அம்மாவுக்கு சரியாயிரும், அமௌண்ட்டு கட்டியாச்சுல்ல. அப்படி என்ன, ஃபீல் பண்ணாத. சார் வரேன்னு சொன்னார், வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியுது உன் சுச்சுவேஷன் என்னன்ட்டு. இந்த மாதிரி நிலமையில நீ போயிட்டு அவர் கூட பேசுறது சரி வருமானு எனக்கு தெரில. ஆனால் உனக்கு ஆறுதலாக இருக்கும், கண்டிப்பாக ஆறுதலாக இருக்கும். நானும் அதை யோசிச்சு தான் ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னேன். சரி, ஓகே, வரட்டும்.